எழுத்தாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் தளர் நாவலுக்கான அறிமுக நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி. நிகழ்ச்சி துவங்குறதுக்கு முன்னாடி சமீபத்தில் மறைந்த மூத்த எழுத்தாளர் ரமேஷ் பிரதன் அவர்களுக்கு ஒரு 30 நொடிகள் மௌன அஞ்சலி செலுத்துமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். நாளை அவருக்கு பிறந்த நாள். ஒரு கவிதை ராம் சந்தோஷ் அவர்களுடைய அண்ணனின் கதை அப்படின்ற ஒரு நீள் கவிதைகளில் அண்ணனின் கதைகளில் ஒரு மூன்றாவது கவிதை. பதின்மத்தில் கைவிடப்பட்ட தம்பிகளை அண்ணன்கள் கரை சேர்க்கிறார்கள். தன் பால்யத்தை காவு கொடுத்து என்னை விட நன்றாக படிக்கும் அண்ணன் ஏன் படிப்பை நிறுத்திவிட்டான்? என்னை விட நன்றாக விளையாடும் அண்ணன் ஏன் விளையாட்டை நிறுத்தி கொண்டான்? என்னை விட நிறையா நண்பர்கள் வாய்த்த அண்ணன் ஏன் அவர்கள் எல்லோருமே துறந்தான்? தூங்கும் போதும் வறுமை அவன் தலைமாட்டில் உட்கார்ந்தபடி தலையணியை வைத்து அழுத்தி கொண்டிருந்தது. அந்த கனவிலும் அது என் மூச்சை அழுத்தாதபடி அவன் எனக்கு காவலிருந்தான். தமிழ் இலக்கிய சூழலில் பார்த்தோன்னாக்கா காந்தியத்தை மையமாக வச்சு எழுதப்பட்ட கதைகள் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா நிறையா இருக்குது. தீஜா ரங்கநாதன்லேருந்து தொடர்ந்து சிதம்பர சுப்பிரமணியன் எழுதிய மண்ணில் தெரிதி வானம்ன்ற நாவலாக இருக்கட்டும், சமீபத்தில் எழுதுகிற நிறைய கதைகளில் தேவி பாரதி எழுதுகிற பிறகு ஒரு இரவு சிறுகதையாக இருக்கட்டும், இல்லை அசோகமித்ரன் எழுதின காந்தின்ற கதைகள், இதெல்லாம் நான் வாசித்த என்னுடைய வாசிப்பு சூழலில் எனக்கு பிடித்த ஒரு கதைகள். இந்த கதைகளில் எனக்கு இப்போ சமீபத்தில் வாசித்த கிருஷ்ணமூர்த்தி அவர்களில் தளல் நாவலுமே காந்தியத்தை ஒரு மையக்கூறாக வச்சு எழுதப்பட்டிருக்கு. அந்த நாவல் சார்ந்து இன்றைக்கி நம்ம ஒரு அறிமுக நிகழ்ச்சி நடத்தியிருக்கோம். அந்த அறிமுக நிகழ்ச்சிக்கு வரவேற்புரிய பதிப்பாளரும் எழுத்தாளருமான அண்ணன் ஜீவகார்கானவர்களை அறிமுக உரையாற்ற வரவேற்கிறேன். நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இது ஒரு இலக்கிய கூட்டம்தான் என்பதை ஒவ்வொரு முறையும் ஊர்ஜிதம் செய்யும் காலி இருக்கைகளுக்கும் வணக்கம். சூர்யா வந்ததுனால தான் இது ஓரளவுக்கு காலி இருக்கைகள் கம்மியாக இருக்குங்கிறதும் எனக்கு தெரியும். மற்றபடி ஞாயிற்றுக்கிழமையில் இந்த நாள் ஒரு முத்துராசா அவர்களால் வரவே முடியல. நான் மழை அவ்வளோ பெரிய அச்சுறுத்தலை கொடுத்துருந்தது. அதை தாண்டியும் வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நான் 2 முறை வணக்கம் தெரிவித்து கொண்டு அந்த காலி இருக்கைகளையும் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். தளல் ஒரு இடத்துக்கு முன்னாடியே இதுக்கு ஒரு அறிமுக கூட்டம் நடத்தணும்னு நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கான ஒரு காரணம், அது தள்ளி போகிறதுக்கான ஒரு காரணம் எவ்வளோ ஜஸ்டிஃபை ஆகிருக்கு அப்படின்னா, அவர் யாரும் மின்னிதழில் ஒரு பொறுப்பாசிரியராக அது கிட்டத்தட்ட நான் ஒரு 1.5 வருடங்கள் அதை செயல்படாமல் இருந்த ஒரு மின்னிதழை ஒரு பொறுப்பாசிரியராக அதுக்கான ஒரு பொறுப்பேற்று அதில் காந்தி சிறப்புதல் ஒன்று பண்ண பிறகு இந்த கூட்டம் நடக்கிறது. அதில் ஒரு பொருத்தமான ஒரு விஷயமா இருக்குது. ஐடியாலஜி அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது. அதுக்கு கிருஷ்ணமூர்த்தியை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கொடுக்கணும். கிருஷ்ணமூர்த்தியை பற்றி அறிமுகப்படுத்தணும்னா நான் அதற்கு முன்னால் ஒரு பிரபல இலக்கிய விமர்சகரும் கிரிக்கெட் வீரருமான திரு கிருஷ்ணபிரபு அவர்களை நினைத்து கொள்ள வேண்டும். கிருஷ்ணபிரபுவோடைய முகநூல் பதிவுகள் வாயிலாக ஒருவர் மீது அவர் எல்லாரும் மீதும் ரொம்ப அன்பானவர். கிருஷ்ணபிரபு யார் என்று தெரியலை என்றால் உங்கள் இலக்கிய வாசிப்பு மீது ஒரு குறை இருக்கிறது என்று நினைத்துக்கொள்ள. அவர் ரொம்ப காட்டமாக ஒரு 10 வருடங்களும் இருக்கும் ஒருத்தரை போட்டு இந்த அடி அடித்தார். யாரோ ஒரு மூத்த எழுத்தாளரை போட்டு இந்த அடி அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் பார்த்தா அவன் சிறுவனன் பாலகனை போன்ற முகத்தில் இருந்தார். அப்போது அவர் ஏற்கனவே 2 நாவல் வெளியிட்டு இருந்தார். அந்த நாவல் பெயரை நானும் மறந்து விட்டேன். அவர் மறந்துவிட்டு இருப்பார் என்று நினைக்கிறேன். அதற்கான பயிற்சிகளை அவருக்கு இந்த பொறுப்பாசிரியர் வேலையெல்லாம் கற்றுத்தந்திருக்கும். அதற்கு பிறகு ஒரு முக்கியமான இதில் குறிப்பிட போனால் அது ஒரு இலக்கிய பரிசு வேறு வாங்குச்சு. அவர் எப்படி மறந்து விட்டார் என்றால் அவர் எழுதிய நாவலை அவரே பார்த்ததில்லை. ஏன்னா இலக்கிய பரிசு வாங்கியும் இப்படியான இதெல்லாம் பார்க்கும்போது அந்த கிருஷ்ணமூர்த்தி அந்த அம்பு ஏன்னா அப்போ தான் யாரும் ஒரு ஐடியாலஜியை பிரகடனப்படுத்துது. நாங்கள் இளம் எழுத்தாளர்களோட தான் இது பண்ண போகிறோம் அப்படின்னு. அப்படி பார்த்தா அந்த அம்பு எனக்கே கிருஷ்ணமூர்த்தி உங்களுக்கு ஒரு தொகுப்பு அனுப்புகிறாங்க அப்படின்னு. தொகுப்பு வாசித்தோடனே சாத்தானின் சதை துணுக்கு அப்படின்ட்டு இருந்தது. எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. சாத்தானின் சதை துணுக்கு கதைகளை வாசித்தோம். அன்னையிலேருந்து நான் சொல்கிறேன், கிட்டத்தட்ட
ரீரைட் பண்ணுறதுக்கோ திரும்பி ஒர்க் பண்ணுறதுக்கோ உரையாடுறதுக்கோ தயங்கினதே கிடையாது. கிருஷ்ணமூர்த்தி என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, ஒரு டெடிக்கேட்டடான இந்த 10 வருடங்களில் அவரோட நான் பழகும்போது ஒரு 100% டெடிக்கேட்டடான ஒரு ஆள். இது நல்லா இருக்குங்கிற வரையும் சமரசம் செய்யாமல் அதற்காக ஒரு இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோம் அப்படிங்கிற இதுக்கே கிடையாது. தழல் கூட 2 முறை முழுமையாக ரீரைட் செய்யப்பட்டது அப்படிங்கிற பார்க்கும்போது கட்டாயம் கிருஷ்ணமூர்த்தி இன்று வரை அவர் வந்து அவருடைய ஆரம்பமே விருது வழியாகத்தான் உள்ளே வந்தார் என்றாலும் அவருக்கான அங்கீகாரம் இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு இடம்லாம் இருக்குது அப்படிங்கிறத அது தழல் அவருடைய ரீரைட் பண்ணும்போது எனக்கு அது ஒரு சாஸ்வதமாக இருந்தது. அது அதற்கான சமிகைகள் கொஞ்சம் தெரியாச்சு. எனக்கு இவர் சிராஜுதீன் வந்து அந்த நாவல் குறித்து ரொம்ப பாராட்டி பேசியிருந்தார், அவர் பதிவும் எழுதியிருந்தார். அதெல்லாமே அதுக்கான ஒரு கிளிம்சஸ்ன்னு சொல்லலாம். இவருடைய படைப்புகள் இப்போ மலையாளத்தில் மொழிபெயர்க்க ஆர்வத்தோடு இருக்காங்க, அந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதெல்லாம் சாத்தியப்படும் போது கிருஷ்ணமூர்த்திக்கான அவென்யூஸ் அவர் வந்து அவருடைய மிக முக்கியமான விஷயம்னா அவர் ஆரம்பம் ஏதோ ஒரு வகையில் வந்தாலும் அவர் எந்த இதையும் குறிப்பிட்டு சாராத ஒரு எல்லோருக்குமான ஒரு ஆள். அதுக்கு அமிர்தம் சூர்யா மாதிரி அப்படி ஒருத்தராக இருக்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு தனித்த ஒரு எழுத்து அங்கீகாரங்கிறது அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடாது. இப்போ சூர்யாவை வந்து யார் வேணாலும் சொந்தம் கொண்டாட முடியும், எங்கேயும் கொண்டாட முடியும், எல்லாருக்குமே அதை நிறைவாகவும் பண்ண முடியும். ஏன்னா ரமேஷ் பேதன் கதைகள் குறித்து பேசும்போது எனக்கு ரொம்ப ஒரு மனசு ரொம்ப இறுக்கமான சூழலில் அவர் அந்த கதைகள் குறித்து பேசும்போது நம்ம இதெல்லாம் இப்போ பண்ணவே தேவையில்லை, இப்படி ரசிச்சுட்டு போனால் போதும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். இப்போ கிருஷ்ணமூர்த்தியிலிருந்து அமுதம் சூர்யா கிட்ட வரேன். அமுதம் சூர்யா அவருடைய வீட்டுக்கு முதல்ல பால் காய்ச்சல் அன்னைக்கு நான் போனப்போ தான் தெரிஞ்சது எவ்வளோ தூரம் அப்படின்னு. அதாவது இந்த டிஸ்கவரி புக் பேலஸில் இருந்து கணக்கிட்டு தான் நான் சொல்கிறேன். இது வேளச்சேரியை பற்றி நினைக்கவே வேணாம். அது டிஸ்கவரியிலேருந்து வேளச்சேரி வர்றதுங்கிறதே ஒரு பெரிய ஒரு பிரயத்தனம் தான். அதெல்லாம் தாண்டி வர்ற ஒவ்வொருத்தருக்கும் வந்து அதுக்கு தனியாக அப்படி சொல்லலாம். ஆனால் ஒருத்தன் நாங்கள் டிஸ்கவரியில் மட்டுமே 50 கூட்டங்களுக்கு மேலே நடத்தியிருக்கோம். 9:30 மணி 10 மணிக்கு முடிஞ்சாலும் அவர் விடமாட்டோம். அதுக்கு பிறகு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வச்சு அதுக்கு பிறகு அடுத்த நாள் அவர் வந்து காலையில் சரியான நேரத்துக்கு வேலைக்கு போகக்கூடிய ஆள். ஏன் அவர் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, இவர் எல்லாருக்கும் அந்த ஒரு பிரயத்தனத்தை எடுப்பார், எல்லா புத்தகங்களுக்கும் இது செய்வார். சில சமயம் ஏன் இப்படி எல்லா இதுவும் பண்ணுறாரு, ஏன்னா அவருடைய வீரியம் எனக்கு தெரியும், அவருடைய வாசிப்பு, அவருடைய சிறுகதைகள் நான் வாசிக்கிறேன். தன்னை நவீன கவிஞன் என்று சொல்ல அதை வந்து முன்னிறுத்தி தன் இலக்கிய செயல்பாடை செய்வார். ஆனால் ஏன் சில இடங்களில் வந்து கொஞ்சம் கராராக இருக்கலாமே அப்படின்னு. ஆனால் அதற்கான ஜஸ்டிஃபிகேஷன் நான் அவர் வீட்டுக்கு போகிற வரையும் எனக்கு அப்படி இந்த மாதிரி வேலை செய்கிறதுக்கெலாம் ஆட்களே கிடையாது. ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கிறது. எவ்வளோ பேரை வந்து அவர் லைஃப்பில் வந்து ஒருத்தங்களுக்கு ரைட்டிங், எல்லாருக்குமே வந்து ரைட்டிங்கிறது ஒரு கேரியராகவோ இல்லை அது ஒரு என்ன சொல்ல ஒரு அப்படி லைஃபோட ஜஸ்டிஃபை பண்ணிட முடியாது. ஆனால் சில பேருக்கு அது ஒரு சின்ன ஒரு ஆறுதலாக இருக்கும். அது ஒரு தேவையான ஒரு ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி. அந்த இடத்துல இறங்கி தான் போகணும் அவங்க வாழ்க்கையை. அந்த இடத்த கூட ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு, அந்த இடத்துல கூட அவங்கள வந்து கீழே விழாமல் பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அப்படி ஒருத்தராகவும் தான் இருக்கார். அது போக அவர் என்றைக்கும் அவர் வந்து ஒரு நவீன இலக்கிய ஆளுமை அப்படிங்கிறத நான் அன்னைக்கு தான் நான் பண்ணேன். அப்போ நானே அவர்கிட்ட ஒரு ரெக்ரெட் பண்ணேன். நானே உங்களை சில நேரங்களில் நானே வந்து கடிஞ்சிருக்கிறேன், அது உங்கள்கிட்டையுமே கூட சொல்லியிருக்கேன். ஆனால் அதை எல்லாத்தையுமே நான் வந்து பைபேக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அப்படியான ஒரு ஆள் தான் அமுதம் சூர்யாவை போல் கிருஷ்ணமூர்த்தியும் எல்லா படைப்புகளையும் வாசிக்கிறவர், எல்லா மொழிபெயர்ப்புகளை ரொம்ப ஆர்வத்தோடு வாசிக்கிறவர். சமீபத்தில் எம்டிஎம் குறித்து அந்த சர்ச்சையில் வந்தப்போ அந்த சர்ச்சைகளுக்குள்ளே போக வரும்ல, ஆனால் அது ஒரு படைப்பு, ஒரு புத்தகத்தை எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப சின்ன வயசுலேயே நூல் விமர்சனங்கள் வாயிலாகவும் அதை வந்து தனக்குள்ளே ஒரு செயல்பாடாக வச்சிட்டு இருக்காரு. அந்த இடத்துல கிருஷ்ணமூர்த்தியை வந்து நான் வந்து வாழ்த்தி ஆகணும். ஸோ கிருஷ்ணமூர்த்திக்கு நான் பொறுப்பாசிரியராக நம்ம ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறது அது என்னதான் இருந்தாலும் அது நான் அவ்வளோ சீக்கிரத்தில் யாருக்கும் கொடுத்துட மாட்டேன். ஏன்னா அது ஒரு ஐடியாலஜி சம்மந்தப்பட்டது. அப்படி கொடுக்கும்போது அதுக்கு இதெல்லாம் தான் காரணம். அது ஒரு ஏற்கனவே ஒரு இதழாசிரியரை பற்றி சொன்ன மாதிரி ஒரு பொதுவான ஒரு ஆள், அந்த மனநிலை உள்ள ஒருத்தனால தான் எல்லாத்தையும் என்னாலலாம் இந்தளவுக்கு ஒரு விஸ்தீரமான ஒரு பரப்புக்குள்ளே போய் எல்லாருடைய புத்தகங்களையும் கொண்டு வர முடியாது.
அதை வந்து கிருஷ்ணமூர்த்தி செஞ்சார். ஸோ அதனால் கிருஷ்ணமூர்த்தி ஒரு இதழாசிரியராக செயல்படக்கூடிய ஒரு எல்லா இதுவும் அவர் குணங்களும் இருக்குது அப்படிங்கிறத நான் அந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கிறேன். அந்த இடத்துல கிருஷ்ணமூர்த்திக்கு இந்த இடத்துல ஒரு பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். எழுத்தாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை வரவேற்கிறேன். வாங்க, முன்னாடி வாங்க. இங்கேருந்து இங்கே கூப்பிட்றதுக்கு இவ்வளோ பெரிய டைலாக் பேச வேண்டியிருக்கு. அடுத்ததாக அமிர்தம் சூர்யா. இப்போ அமிர்தம் சூர்யா பற்றியும் கிருஷ்ணமூர்த்தி பற்றியும் சேர்த்தே பேசுறதுனால தனியாக பிரித்து பேச தேவையில்லை. சூர்யா அப்படின்னு நான் சொல்லும்போதெல்லாம் நான் என்னை தேவராஜாக உணர்ந்து கொள்வேன். இந்த 10-12 வருடமாகவும் சூர்யாவை நான் அழைக்கும் போதெல்லாம் நானும் ஒரு தேவராஜாக இருந்து கொள்வேன். அடுத்ததாக நிலைய வித்வான் என்று யாவரும் பதிப்பத்தி நிலைய வித்வான் என்று தன்னை பெருமிதமாக சொல்வதில் எந்த தயக்கமும் இல்லாதவர் தென்றல் சிவகுமார். நமது இது கிட்டத்தட்ட கிருஷ்ணமூர்த்தி என்று அறிந்தனோ அன்றிலிருந்தே அவங்களையும் எனக்கு தெரியும். அவங்களும் பரிசலில் நடக்கக்கூடிய கூட்டங்களில் புத்தகங்கள் குறித்து அவங்களுடைய வாசிப்பு குறித்து எனக்கு எப்போதுமே ஒரு ரொம்ப ஒரு ஷூடான ரைட்டிங் அவங்களுக்குள்ளே இருக்குது. கச்சிதமான புரிதல், அவங்களுடைய விமர்சனம், அவங்களுடைய பார்வை. நானும் தனிப்பட்ட முறையில் கிருஷ்ணமூர்த்தி சொன்னார் தன்னோட படைப்பில் எப்போவுமே அவங்களுக்கு அனுப்புவாங்க அப்படின்னு. நான் கூட சமீபத்தில் எனக்கு ஏதாவது டவுட் இருக்கக்கூடிய சிறுகதையில் நான் தென்றல் அவங்களுக்கு அனுப்பக்கூடிய ஒருத்தன் தான். ஏன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு நண்பர் வந்து கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். லிட்ரேச்சரில் தட்டி விடுறதுக்கு தான் நானே நிறைய பேர் செஞ்சுருப்பேன். பதிப்பாளராக நான் வந்து எல்லா தடவையுமே கரெக்டான முடிவு எடுத்துக்க மாட்டேன். சில இடங்களில் நிறைய டிமோட்டிவேட் பண்ணியிருப்பேன். நம்ம இப்போ கொஞ்சம் டைலாம் அடிக்கல, அதனால் இப்போ கொஞ்சம் உண்மையை பேசிக்கலாம். என்னால் நம்ம சில பேர் ஹர்ட் பண்ணிப்போம். ஆனால் நம்மளுடைய எய்ம் வந்து நிறைய பேர் மோட்டிவேட் பண்ணுங்கிறது தாங்க. 70 பேர் பக்கம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோங்கிற போது மோட்டிவேஷன் தான் ஜாஸ்தி. ஆனால் நம்மளும் சில பேரை இது பண்ணியிருப்போம். ஆனால் நமக்கும் அந்த உண்மை தெரியும், இந்த மாதிரி ஒருத்தர் நமக்கு தேவைப்படுவாங்க அப்படின்னு. அப்படியான ஒருத்தங்க நல்ல டிரான்ஸ்லேட்டர். அப்புறம் அவங்க வந்து யாவருமுக்கு தான் சிறுகதை தொகுப்பு தரேன்னு சொன்னதுனால தான் சிறுகதை எழுதுவதை நிறுத்தி கொண்டவர். இதை நான் ஒரு 3வது மேடையாக இங்கேயே நான் சொல்கிறேன். நான் அடுத்ததாக நான் பிறந்த ஊரை சேர்ந்த எனது சகோதரரும் காத்திரமான எழுத்தும் விமர்சனமும் தனக்குள்ளே வைத்துக்கொண்டு இன்னும் ஒரு தளல் இருக்குது. அந்த தளல் இன்னும் ஒரு காட்டுத்தீயாக வர காலம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு அறிவிப்பாக வச்சுட்டு நண்பர் வைரவன் அவர்களை முன்னே வைக்கிறேன். வைரவன் அவர் ஒரு நாவலை நீண்ட காலமாக எழுதிட்டுருக்கிறாரு. அந்த வைரவனை நான் வந்து பேசணும்னு நானும் கிருஷ்ணமூர்த்தி பேசும்போதே காரணம் ஒரு நாவல் குறித்த ஒரு பார்வை அவருக்கு இருக்குது. நாவல் குறித்த ஒரு உரையாடல் அவரால் தொடங்க முடியும். முத்துராசா அவர்கள் வர முடியாமல் போனதுனால முடிந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு உரையாடலாக கன்வெர்ட் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நண்பர்கள் வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மொழிபெயர்ப்பாளர் பாலாலம்பரை அவர்கள் வந்துள்ளார். நான் வந்து இவரை அறிமுகப்படுத்துறதுக்கான ஒரு மேடையாக பார்த்துக்கிறேன். வாங்க, இவர் தான் வான்கா அப்படிங்கிற, அதாவது யாவரும் பதிப்பத்தோடைய அஃபிஷியலாக இந்த இன்ஹவுஸ் ட்ரான்ஸ்லேஷன் சொல்லுவாங்கள்ல, இதை டிரான்ஸ்லேட் பண்ணவர் இவர் தான், நண்பர் பாலாலம்பரை. இவரோட இதில் தான் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 13-14 ஆண்டாக யாவரும் பதிப்பத்துக்குள்ளே பின்னாடி நின்று இருந்தவர். இப்போ தான் அந்த ஏற்கனவே 2 வழக்கம் போல் கவிதை வந்தால் வெளியே தெரியாது. சூர்யா இல்லைன்னா சூர்யாவை பற்றி பேசினா வெளியே தெரியாது. அதனால் அவருடைய 2 கவிதை தொகுப்புகளும் வெளியே தெரியாதனால மொழிபெயர்ப்பாளராக என்னை காமிச்சிருக்கார். ஸோ முக்கியமாக இன்னொரு சடங்கு இருக்குது. அப்படி பிளேஸ்லியாக முடிக்கும்போது ஸ்ருதி டி அவர்களையும் வருகிறவர் என்று நன்றி. பேச்சாளர்களுக்கு சிறப்பு செய்ய அண்ணன் ஜீவகரியான் அவர்களை அழைக்கிறேன்.
அமரோட இறுதிக்கு வந்துட்டோம். எனக்கு வந்து கிருஷ்ணமூர்த்தி அறிமுகமானது வந்து கடந்த வருடம் வந்து இதே இடத்து தான் வந்து பாலசுப்ரமணியன் பொன்ராஜ் அவருடைய சீமூர் நிகழ்வு நடந்தது. அந்த நிகழ்வு தான் அவருடைய நண்பர் தாராஜன் தான் என்னை அறிமுகப்படுத்தினார். ஸோ அப்போது ஒரு சின்ன அறிமுகம் நடந்தாலும் அதுக்கப்புறம் இந்த நாவல் வாசிச்சுட்டு நான் அந்த நாவல் வாசித்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுது. இந்த நாவல் வெளியான அந்த டைம்லேயே நான் வாசித்ததுக்கு முதல் காரணம் வந்து இந்த நாவல் வெளியிடுறதுக்கு முன்னாடி சுத்தி டிவியில் தான் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருப்பார் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அந்த பேட்டி வந்து ரொம்ப ஒரு எனக்கு அந்த அந்த பேட்டி வந்து அதில் பேசின விஷயங்கள் பல விஷயங்கள் வந்து அவர் காந்தியத்தை எப்படிலாம் பார்த்தாரு, ஒரு காந்திய கொள்கை அவருடைய லைஃப்பில் எப்படி வந்தது, அவர் இனிஷியல் ஸ்டேஜில் அவர் எப்படி பார்த்தாரு, அது பிற்காலத்தில் அவர் எப்படிலாம் கண்டறிஞ்சார் காந்தியத்தை அப்படின்றத பற்றி விவரிப்பாக ரொம்ப ஒரு முக்கியமான உரையாடலாக எனக்கு அது பட்டது அந்த நேர்காணல். அந்த நேர்காணல் தான் எனக்கு வந்து இந்த தழல் நாவலுக்கு வந்து ஒரு திறப்பாக எனக்கு கிடச்சிது. ஸோ அப்படி உருவான ஒரு உறவு தான் எனக்கும் கிருஷ்ணமூர்த்திக்கும் உண்டான ஒரு உறவுன்னு நினைக்கிறேன். அதற்கப்புறம் நிறைய டைம் பேசியிருக்கிறோம். இது அதுக்கப்புறமா சந்திக்கிறது இதுதான் முதல் முறை. அது நான் நிறைய வாட்டி அவரே சொல்லியிருக்கேன். சென்னையில் இருக்கிறதுனாலே சீக்கிரத்தில் வந்து நம்மளால் சந்திச்சிக்க முடிக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருந்தேன். அப்போவுமே நான் வந்து இந்த நாவல் சார்ந்து எனக்கு இருந்த நான் கண்டடைந்த விஷயங்கள், எனக்கு இருந்த ஒரு சில நிறை குறைகள் அதெல்லாம் கூட அவர்கிட்ட தெரிவித்தேன். அதுவுமே அவர் ஏற்றுக்கிட்டார். ஓகே புரியுது எதுன்ற மாதிரி அந்த விஷயங்கள்லாம். அதே மாதிரி இப்போது நிறைய பேர் வந்து இப்போது வைரவன் வச்ச கேள்வியாக இருக்கட்டும், அண்ணன் அமிர்தம் சூரிய வச்ச கேள்வியாக இருக்கட்டும், அவங்க கேள்விக்கெல்லாம் கூட இப்போது கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பதில் சொல்கிறார்னு நினைக்கிறேன். தொடர்ந்து கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக தமிழ் சூழலில் எழுதி வரும் அதேமாதிரி யாவருமின் இதில் ஆசிரியரான இதில் மூத்த எழுத்தானு சொல்லலாம். அவன் 10 வருஷம் எழுதிட்டு வர்றாரு. ஒரு மூத்த எழுத்தான நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை வாழ்த்துறை பேச அனுபவம் அளிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இப்ராஹிம் சொன்ன மாதிரி கடந்த வருடம் சீமூர்கான கூட்டத்துக்கு பிறகு மறுபடியும் இதே யாவரும் மேடையில் ஒரு தாயலுக்கான ஒரு கூட்டம் நடக்கிறதும், அதுவும் மிகுந்த அச்சத்தோட மழை வருமா வராதா, நிகழ்வை விட வானிலை அறிக்கைகள் அதிகமாக பார்த்துட்டு ஒரு துளி நீர் போதுமே இந்த தாயல் அணைக்கிறதுக்கு, அதனால் எப்படியும் கடைசியாக நிகழ்ந்துடும் நினைக்கிறப்போ கூட முத்துராசா குமார் கலந்து கொள்ளாமல் போனது ஒரு சின்ன ஒரு ஏமாற்றம். முதலில் பேசிய செறிவான உரையை சுய அனுபவத்தோடையும் வேறு படைப்புகளை வாசித்து அந்த வாசிப்பு அனுபவத்தோடையும் இணைத்து இந்த நாவலில் இருக்கக்கூடிய நிறை குறைகள் எல்லாத்தையும் பிரதிக்கும் அவரவர்களுடைய வாசிப்பிற்கும் நேர்மையாக தங்களுடைய உரைகளை பேசிய 3 ஆளுமைகளுக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியும் முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன். அதேபோல் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் சொல்கிறேன். என்னுடைய ஏற்புரைக்கு வெறும் நன்றி கூறும் முறையாக அமைக்கிறதுல எனக்கு எப்பயும் உடன்பாடு கிடையாது. அதற்கு பதிலாக இந்த நாவல் சார்ந்த சில விஷயங்களை பேசலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். அதற்கு முன்பு இங்கு முன்வைக்கப்பட்ட சில கேள்விகளுக்கு அது நாவல் எழுதுவது சார்ந்த விளக்கங்கிறதை தாண்டி அதில் இருக்கக்கூடிய கட்டமைப்பு சார்ந்த சில தெளிவுகளை முன்வைக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. முதல் இதில் வேதாகமத்திலிருந்து எந்த ஒரு வரிகளும் கையாளப்படவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி அல்லது ஒரு கூற்று முன்வைக்கப்பட்டுச்சு. வேறு ஒரு நண்பர் இதை தயாள் நாவலை படிச்சுட்டு, அவரும் அடிப்படையில் கிறித்துவர், அவர் வந்து என்கிட்ட சொன்னார், இவன் காந்திக்கு போயிருக்கவே தேவையில்லையே, இவன் காந்தி சொல்கிற எல்லாமே பைபிளில் இருக்கு, ஏன் காந்திகிட்ட போகணும் அப்படிங்கிறது. அந்த தெளிவுடனே தான் இந்த நாவல் உருவாக்கப்பட்டது. கடவுளிடமும் அல்லது அவன் நம்பக்கூடிய நம்பிக்கைகளிடமும் நம்பிக்கைகளாலும் கைவிடப்பட்ட போது அவன் வேறு ஒரு சித்தாந்தங்களை நோக்கி நகர்த்தப்படுகிறான். அந்த வெற்றிடத்தை யாரோ ஒருவர் வந்து நிரப்பும்போது அந்த இடம் காந்தியாக அமைவது அவனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு விபத்து. அந்த விபத்திலிருந்து உருவாகக்கூடிய இந்த ஒரு ஆளுமை, அந்த ஆளுமைக்குண்டாக இருக்கக்கூடிய பிழைகளும் நிறைகளும் எல்லாமே சேர்ந்து செய்யப்பட்ட ஒரு முயற்சி. இதில் இந்த வேதாகம வரிகள் பயன்படுத்தாமல் இருப்பதற்கான காரணம், இது முழுக்கவே மார்ட்டினுடைய பார்வை. அவன் ஒதுக்கக்கூடிய அல்லது நம்பிக்கைகள் அற்ற ஒரு இடத்தை நான் எழுதுவதன் வழியாக நான் அந்த பிரதியுடனும் அந்த கதாபாத்திரத்துடன் நேர்மையாக இருக்க முடியாதுங்கிறதுனால தான் அதை இப்போ எழுதி நீக்கப்பட்ட வரிகளாக அவை அமைந்துவிட்டன. அதற்கு பிறகு எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளித்தது வைரவன் நட்ராஜ் மகாராஜ் நாவலை பற்றி குறிப்பிட்டது. கிட்டத்தட்ட அதுக்கு தனிப்பட்ட நன்றி சொல்லணும். சவாலாக கூட இந்த மேடையை பயன்படுத்தி சவாலாக கூட சொல்லலாம், என்ன அளவுக்கு தமிழகத்தில் யாருமே நட்ராஜ் மகாராஜ் நாவலை கொண்டாடி இருக்க மாட்டாங்க. வெளியான மறுநாள் வாசித்து முடித்து எழுதினேன். 2 நாளில் திரும்ப வாசித்தேன். அவரை அந்த நாவலை மையப்படுத்தி ஒரு நேர்காணல் எடுத்திருக்கேன்.
அந்த என்னுடைய 2வது சிறுகதை தொகுப்பை அந்த நாவலுடைய நாயகன் நாவிற்கு சமர்ப்பணம் செஞ்சுருக்கேன். ஸோ நான் எந்த ஒரு மேடையில் பேசினாலும் எனக்கு ஆதர்சமான ஒரு புத்தகத்தை நான் சொல்லுவேன்னா அது நட்ராஜ் மகாராஜ் மட்டும்தான். வேறு எந்த புத்தகமும் எனக்கு அதற்கு நிகராக நான் இதுவரை உணர்ந்ததே கிடையாது. அது என்னுடைய ஆதர்சம், என்னுடைய கொண்டாட்டம், என்னுடைய அபிமானம் எல்லாமே. காரணம் அந்த நாவல் படிக்க படிக்க ஒவ்வொரு முறையும் எனக்கு வேறு வேறு அர்த்தங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த தருணத்தில் இந்த மேடையில் அவரை ஞாபகப்படுத்துறதுக்கு வைரவனுக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றி. இறுதியாக இன்னும் 2 கேள்விகள் இருக்குது. ஒன்று, இந்த மல்டி டைமென்ஷனாலிட்டி நரேட்டிவ். மரியா வர்கஸ் லோசா ஒரு நாவலாசிரியர்களுக்கு தேவையான விஷயங்கள் அல்லது ஒரு அடிப்படை கூறுகள் அல்லது நாவல் எழுதுவதற்கான இலக்கணங்கள்ங்கிறதுக்கு ஒரு தனி புத்தகம் எழுதியிருக்காங்க. எல்லா எழுத்தாளர்களும் எழுதியிருக்காங்க. மிலன் குந்தேராவோட புத்தகம் இருக்குது, மரியா வர்கஸ் லோசாவோடது இருக்குது. எனக்கு லோசாவோடது கொஞ்சம் நெருக்கமானதாக இருக்கும். காரணம், அது ஒரு ஆசிரியருடைய துணியில் மிகவும் இணக்கமாக சரியான எடுத்துக்காட்டுகளோடு அது எழுதப்பட்டிருக்கும். அதில் சொல்லக்கூடியதுன்னா, கதையுடைய மையமாக நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோமோ அதற்கு எந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நரேட்டிவ் நம்ம வைக்கணும்னு முடிவு பண்ணி அதிலிருந்து நம்ம சொல்கிறது ஆம்னி ப்ரெசன்ட்னு ஒரு நரேட்டிவ் இருக்கும். எல்லா கதையில் இருக்கக்கூடிய எல்லா கதாபாத்திரங்களுடைய கோணத்திலிருந்து சொல்லப்படலாம். இதுக்கு சிறந்த உதாரணம் தமிழில் பார்த்திங்கன்னா, காணாசுடைய பெருவாரியான நாவல்கள் ஆம்னி ப்ரெசன்ட் நரேட்டிவில் இருக்கும். ஏன்னா எல்லா கதாபாத்திரங்களோட அபிமானங்களும் அந்த நாவலில் பேசப்பட்டுக்கிட்டே இருக்கும். என்னுடைய சிறுகதைகளில் நான் அந்த மாதிரியான முயற்சிகள் இருந்து எனக்கு நானே வைத்து கொண்ட ஒரு சவால், இது சரியா தவறாங்கிற இடத்துக்கு நான் போல் அது வாசகர்களுடைய இது. அவர்களுக்கு ஏன்னா இதை தன்னிலையில் எழுதியிருக்கலாம்னு என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் எடுத்துக்கொண்ட சவால் தான் இந்த படற்கையில் இதை முயற்சிக்கணும். அதில் என்னளவில் இந்த சவாலை நான் எவ்வளவு தூரம் எடுத்துக்கொள்ள முடியும், இந்த கதை சிதையாமல், இந்த கதையில் இருக்கக்கூடிய தர்க்கங்கள் மாறாமல், இன்னொன்று அதற்கு முடிவுகளையும் நான் சொல்லாமல் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு என்னுடைய முயற்சி. இது எதுவுமே பதில் கிடையாது, ஒரு தெளிவு தான். ஏன்னா பதிலுங்கிறது உரையாடலாக மட்டும்தான் இலக்கியத்தில் அமையுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. கடைசியாக, மாறுபட்டு கொண்டே இருக்கக்கூடிய உண்மையை அமிர்தம் சூர்யா தெரிவிச்சிட்டு இருந்தார். இதற்கு காந்திக்கிட்டே ஒரு எடுத்துக்காட்டு இருக்குது. நள்ளிரவில் சுதந்திரம்னு ஒரு புத்தகம் இருக்குது. இந்த புத்தகத்துடைய நாயகன் காந்தி கிடையாது, மவுண்ட் பேட்டன். மவுண்ட் பேட்டன் இந்தியாவுக்கு அவர் இருந்த அந்த காலகட்டத்துக்குள்ளே இந்த சுதந்திரத்துக்கான அரசியல் செயல்பாடுகள் என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறத அவர் எழுதியிருப்பார். அங்கே எனக்கு ரொம்ப வசீகரமான ஒரு கூற்று அவர் சொல்லியிருப்பார், இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்காத ஒரே காரணம் காந்தி தான். நான் போய் அவர்கிட்ட பேசினா அவர் உண்மைன்னு ஒன்று சொல்கிறாரு, மறுநாள் போய் பேசினா அது உண்மை இல்லைன்றாரு. அப்போ இது காந்தி எங்கே விளக்கம்னா, காந்தியுடைய கட்டுரைகள் விளக்கம் இருக்குது. நான் ஆதாரபூர்வமாக ஒரு விஷயத்தை உண்மைன்னு நம்பி நான் அதை மக்கள்கிட்ட பிரகடனப்படுத்துகிறேன். நாளை என்னுடைய ஆதாரங்கள் பொய்யாகும்போது நான் அதே உண்மையை பிடித்து கொண்டிருந்தால் நான் பழமைவாதி ஆவேனே தவிர உண்மைக்கு அபிமானியாக நான் இருக்கவே முடியாதுன்ட்டு. அவருடைய சத்திய சோதனை நாவலுமே அவருடைய உண்மை தடம்புரளும் இடங்களை பேசியது தான் சத்திய சோதனை. இன்னொன்று, மல்டி நரேட்டிவில் பார்த்தா சத்திய சோதனை மிகச்சிறந்த ஒரு நாவலாக கூட நம்ம வாசிக்கலாம். அது ஒரு மெட்டா நரேட்டிவில் எழுதப்பட்ட ஒரு நாவல் அப்படின்ட்டு. இதற்கு பிறகு இந்த ஏற்புரை சம்பந்தமாக கொஞ்சம் யோசித்தப்போ, இந்த நாவல் மன்னிப்பு, குற்ற உணர்ச்சிங்கிற 2 தடத்தில் பயணிக்கும்போது எனக்கான ஆதர்சங்கள் இது 2 எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் யோசிக்கிறேன். முதலில் இந்த நாவலுடைய முதல் வரைவை வாசிக்கும்போது அதில் மன்னிப்பை நான் அடையாளம் காணவே இல்லை. அந்த முதல் வரைவை வாசிச்சுட்டு எழுத்தாளர் எம் கோபாலகிருஷ்ணன், தென்றல் சிவகுமார், தாராஜன் இவங்க எல்லாருமே இதில் இருக்கக்கூடிய குறைகளை சொல்லும்போது மேடை பேச்சுக்கலாம் எனக்கு ஒரு ஏமாற்றம் தான் இருந்துச்சு. ஐயோ, நம்ம எழுதியிருக்கோமே, இதில் இத்தனை குறைகள் இருக்கே அப்படின்ட்டு. ஆனால் சிறிது நேரம் கழித்து அதை யோசிக்கும் போது இருந்துச்சு, எனக்கு அந்த கதை தான் முக்கியம். அந்த கதை என்ன பேசணுங்கிறத நான் தெளிவாக பேசினாதான் நான் உணரக்கூடிய இந்த தயல் எல்லாராலையும் உணர முடியும். நான் முழு நாவலையும் ஜீவகரிகாலன் குறிப்பிட்டது போல் திரும்ப எழுதணும். இந்த எல்லாருடைய பார்வையங்களையும் தாண்டி கழித்து மார்ட்டினை மட்டும் யோசித்து, இந்த மன்னிப்பு என்னென்ன விதமாகலாம் இந்த விளையாடிட்டுருக்கு மனிதனுடைய உணர்வுகளுக்குள்ள. மன்னிப்பு வெறும் ஒரு உணர்வா, இல்லை ஒரு கருது பொருளா, இல்லை அது ஒரு ஃபிலாசபிக்கல் டச்சா, இது எல்லாத்தையும் யோசிக்கும்போது எனக்கு முன்னுதாரணமாக மன்னிப்புக்கு காந்தி மட்டும்தான் ஞாபகத்துக்கு வர்றார். ஏன் நான் காந்தியை சொல்கிறேன்னா, 1931 2ஆம் வட்டமேஜை மாநாட்டுக்காக காந்தி லண்டன் போகிறார். லண்டன் போகிறப்ப டார்வின், பிளாக்பர்ன் அப்படிங்கிற சில சிறு நகரங்கள், அந்த லாங்காஷயருங்கிற ஊருக்குள்ளே, லண்டனில் லாங்காஷயருங்கிறது ஒரு சென்னை மாதிரியான ஒரு இடம், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சிறு நகரம் இந்த டார்வின், பிளாக்பர்ன் அப்படிங்கிற இடத்துல. இங்கேருந்து காந்திக்கு அழைப்பு வருது, நீங்கள் வாங்க இங்கே இருக்கக்கூடிய உழைப்பாளர்களை சந்திங்க அப்படின்ட்டு. ஏன் குறிப்பாக அங்கேருந்து வருதுன்னா, இங்கே தான் ஆலை தொழிலாளர்கள் துணி நெய்யக்கூடிய இயந்திரங்கள் நிறைய உருவாக்கப்பட்டு இந்த சிறுநகரங்களில் தான் வைக்கப்பட்டிருக்கு.
அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் தான் கேட்குறாங்க, நாங்கள்லாம் காந்தியை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் காந்திக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் இல்லையா? இந்தியாவிலேருந்து ஒரு பெருந்தலைவர் அங்கே போயிருக்காங்கன்னா பாதுகாப்பு கொடுக்கணும். அவங்க பயப்படுறாங்க, இல்லை நீங்கள் போகாதீங்க, அசம்பாவிதம் ஏற்படும் அப்படின்றான். காந்தி சொல்கிறாங்க, இல்லை என்னை கேட்டிருக்காங்க, நான் அவங்களை நான் நிச்சயம் சந்தித்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவர் அங்கே போகிறார். ஆனால் ஏன் இந்த அசம்பாவிதம் ஏற்படும்? இந்த டார்வன் அப்படிங்கிற குறிப்பிட்ட இடத்தில் நெய்யக்கூடிய ஆடைகளில் 50% இந்தியாவிற்கு ஏற்றுமதி செய்யப்படக்கூடியது. அப்போ இந்தியாவுக்கு ஏற்றுமதி அவங்களோட தொழிலை கெடுத்த ஒரு ஆளை சந்திக்கிறதுக்கு அந்த மொத்த தொழிலாளரும் காத்துட்ருக்காங்க. இந்த பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு பயம், காந்திக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா யாருக்கு பதில் சொல்ல? ஒரு ஆளுக்கு இல்லை, ஒரு நாட்டுக்கே பதில் சொல்லணும். ஏன்னா அப்போ சுதந்திரத்துக்கான போராட்டங்கள் அதிகமாக இருக்கக்கூடியது. ஆனால் இந்த எண்ணம் எங்கேருந்து வந்துச்சுன்னா 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் காந்தி சுதேசி இயக்கத்தை ஆரம்பிக்கிறாரு, இந்த கதராடையை முன்வைக்கிறாரு. ஆனால் இந்த கதராடையை முன்வைக்கும்போது அவர் அவ்வளவு தரவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கார். இந்தியாவில் இருக்கக்கூடிய சிக்கல் வறுமைன்றார். வறுமைன்னு அவர்கிட்ட சொல்லப்படும் போது, வறுமை இல்லை, சோம்பேறித்தனம் தான் இந்தியாவின் சிக்கல் அப்படின்ட்டு. ஓராண்டில் 4 மாத காலங்கள் இந்தியர்கள் வேலை செய்யாமல் சோம்பேறியாக இருக்கிறார்கள்னு ஒரு தரவுகள் கொடுக்குறார். அப்போ சொல்கிறார், எனக்கு இந்த 4 மாதங்களை மட்டும் எனக்கு கொடுங்கள், இந்தியாவுடைய தேவையை நான் பூர்த்தி செய்வேன்னு ஒரு சவால் விடுறார். அந்த 4 மாத காலத்தை எப்படி கொடுக்க முடியும்? இந்தியாவிற்கு ஆடைகளுக்காக இறக்குமதி செய்யப்படக்கூடிய 60 கோடி ரூபாய், நீங்கள் 1900s ஸ்டார்டிங்கில் இந்த அமௌண்ட்டை யோசிங்க, 60 கோடி ரூபாயை நீங்கள் செலவழிக்காமல் இந்தியர்களோட இந்த 4 மாத காலங்கள் இவங்க கைத்தறியை சுற்றிட்டு இருந்தாங்கன்னா இந்தியாவுடைய ஆடை தேவை முழுமையுமே பூரணமடையும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முழுக்க பயணிக்கிறார் இந்த தகவல்களை சொல்வதற்கும். அப்போ இதுக்கு ரிசோர்ஸ் எங்கே? இங்கிலாந்திற்கு ஏற்றுமதி ஆகக்கூடியது அத்தனையும் மூலப்பொருட்கள், இந்தியாவுக்கு இறக்குமதி முழுக்க ஆடைகள். ஆனால் இந்த ஆடைகள் எதுவுமே ஏழைகளின் உடலை கவர்வதே கிடையாது. அவர்கள் ஆடையற்றவர்களாகத்தான் இந்தியாவில் இருக்கிறார்கள். அதன் பிரதிநிதியாக காந்தி அதே உடையில் அந்த டார்வன் தொழிலாளர்களை போய் சந்திக்கிறார் 1931. ஆனால் இவர்கள் இந்த பாதுகாப்பு காவலர்கள் எல்லாரும் கருதுனதுக்கு எதிர்ப்புறமாக என்ன நடக்குதுன்னா, அத்தனை தொழிலாளர்களும் குழந்தைகளை எல்லாம் கூட்டிகிட்டு வந்து காந்தியை சந்திக்கிறாங்க. 3.5 மணி நேரம் உரையாடுகிறார்கள் காந்தியோட. அந்த ஒரு பொது வெளியில் உட்காந்து காந்திகிட்ட உரையாடுறேன். இந்த உரையாடல் என்னவா இருந்திருக்கும்? இப்போலேருந்து யோசித்து பார்க்கலாம். எல்லாரும் அவ்வளோ கோவத்தில் இருந்திருப்பாங்க. மாற்றமே இல்லை. அவங்க கோவத்தோட சரமாரியாக கேள்வி முன்வைக்கிறாங்க. ஏன் இப்படி பண்ணீங்க? லாங்காஷயர்லேருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய ஆடைகளை மட்டும் நீங்கள் ஏன் மறுத்தெரிஞ்சிங்க? எங்களோட தொழிலுக்கு ஏன் நீங்கள் ஊடு விளைவிச்சிங்க? இன்னொருத்தர் கேட்குறாரு, 1900 ஒரு இந்தியாவில் பெரும் பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. அந்த பஞ்சத்திற்கு இந்தியாவிற்காக ஆடைகளை நெய்கிறோங்கிறதுனால எங்கள் சம்பளத்திலிருந்து உங்களுக்கு நாங்கள் உதவித்தொகை கொடுத்தோம், அதற்கு கூட உங்களுக்கு நன்றி இல்லையான்னு காந்தியை பார்த்து கேட்குறாங்க. காந்தி சளைச்சவரே கிடையாது. ஏன்னா இந்தியாவில் இந்த கதராடைக்கான கட்டுரைகளை தொடர்ந்து எழுதி பிரச்சாரங்களை செஞ்சிட்ருக்கிறப்ப கூட அவர் கையாளக்கூடிய மெட்டஃபர்ஸ், ஓமை ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஏன்னா இந்தியர்களுடைய வாசிப்பும் சூழலும் பண்பாடு சார்ந்தது, தகவல் சார்ந்தது அல்ல. அந்த காலகட்டத்தில் அவர் சொல்கிறாரு, அவுரங்கசீப் தன்னோட தொப்பியை அவரே தான் நெஞ்சுக்கிட்டார், நீங்கள் நெய்ய மாட்டிங்களா உங்கள் ஆடையை? அடுத்து அந்த ஊருக்கு போனால் அந்த ஊருக்குள்ளே யார் அவருடைய ஆடையை அவர்களே நெஞ்சிக்கிறாங்க? அப்படி நெய்தவர்கள் இன்னும் சில பேர் பெண்கள் என்ன பண்ணுறாங்க, கதராடைகளில் டிசைன் செஞ்சு வந்தவொடனே இவர் அந்த டிசைனை இந்த மாகாணத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் பண்ணுறாங்கன்னு இந்தியா முழுக்க பரப்புகிறார். அப்போ இந்த ஆடைகள் வழியாக நீங்கள் சுதந்திரத்தை கொண்டு வர முடியும், உங்கள் சோம்பேறித்தனத்தை ஒழிக்க முடியும், உங்களுக்குள்ளேயே ரிசோர்ஸ் எல்லாம் சுற்றிக்கிட்டே இருக்க முடியும். இன்றைய நோக்கில் இந்த திட்டங்கள் சாத்தியமானு கேட்டால் இல்லை தான். ஆனால் இந்த நோக்கத்தை மட்டும்தான் நான் இங்கே யோசிக்கிறேன். இந்த மனிதன் அந்த லாங்காஷயரில் இருக்கக்கூடிய அவர்கள் கேள்வி கேட்குறாங்க இல்லையா, அவங்க கேள்வி கேட்குறப்ப இவர் இந்த முழு தகவலை சொல்கிறார். நீங்கள் நினைப்பது போல் இந்தியா விவசாய நாடே அல்ல அப்படின்றார். எல்லாருக்கும் ஷாக்காக இருக்குது. இதுக்கு வேறு ஒரு தகவல் கூட சொல்லலாம். காந்திக்கு இந்த போராட்டங்கள் நடக்கிறப்பெல்லாம் தொடர்ந்து கடிதங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ கோவாவிலேருந்து ஒரு கடிதம் வருது. நீங்கள் இந்த மாதிரி கதரை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, கதர்னால ஒன்றுமே நடக்காதுங்க, இங்கே எல்லோரும் பட்னியில் இருக்காங்க, கதராடையை நீங்கள் சொல்லி இங்கே எந்த பிரயோஜனமுமே இல்லை, இங்கே மும்பைக்கு போய் எல்லோரும் வேலை செஞ்சிட்ருக்காங்க, ஏன்னா கோவாக்கு பக்கத்தில் மும்பை, கால்நடையாக போயிட்டு அங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்ட்டு. இந்த கண்டென்ட் எல்லாத்தையும் காந்தி விட்டுட்டார். அந்த கடிதத்தில் ஒரு 2 வார்த்தை இருக்குது, புவர் கொங்கன்ஸ் அப்படின்னு அந்த எழுதிட்டாங்க. புவர் கொங்கன்ஸ் மும்பை வேலை செய்கிறாங்க. காந்தி அவருக்கு மறுமொழி எழுதக்கூடிய கடிதத்தில் அத்தனை முறை அந்த சொல்லை பயன்படுத்திகிட்டே இருக்கார், புவர் கொங்கன்ஸ். ஏன்னா என்ன தைரியத்தில் நீங்கள் புவர் கொங்கன்ஸ் என்று சொல்கிறீர்கள்னு அவர் கேட்குறார். உங்கள் ஊரில் இருக்கிற ரிசோர்ஸை நீங்கள் ஏற்றுமதி செய்துவிட்டு அவர்கள் மும்பைக்கு சென்று
4 பேர் இருக்கக்கூடிய அறையில் 16 பேர் படுத்திருக்காங்களே, அங்கே ஒரு சுகாதார சீர்கேடு இருக்குது. இந்த சுகாதார சீர்கேடுக்கு நீங்கள் உங்கள் ஊரை குற்றம் சொல்வீர்களா அல்லது போர் கொங்கன் சென்று குற்றம் சொல்வீர்களான்னு அவர் கேட்குறார். இதிலிருந்து நான் சொல்ல வருவது, அந்த கருத்தை எல்லாம் காந்தி பார்ப்பது புவர் கொங்கன் என்று சொன்னவனின் மனதில் இருக்கக்கூடிய குற்ற உணர்ச்சியை வெளியே தீண்டுவது தான் காந்தி செய்கிற வேலை. இதே வேலையை தான் அவர் லங்காஷயரில் போய் செய்கிறாரு. அந்த மக்கள்கிட்ட இந்தியா ஏன் சுரண்டப்படுது, பொருளாதார ரீதியாக இந்தியா ஒரு தயாரிப்பு நாடாக இருந்து அது மறக்கடிக்கப்பட்டு விவசாய நாடாக எப்படி மாற்றப்பட்டதுங்கிற தகவலை சொல்லி, உங்களுடைய வேலையை நாங்கள் பறிக்கவில்லை, எங்களுக்கான அடிப்படை ஊதியத்தை நாங்கள் பெருக்கிக் கொள்வதற்கான வழியை நாங்கள் உருவாக்குகிறோன்னு காந்தி அங்கே முன்மொழிகிறார். முழுக்க சொல்லிவிட்டு, இது விளக்கம். ஆனால் ஒருத்தங்க கேள்வி கேட்டவங்களுக்கு பதில் சொல்லணும் இல்லையா? ஒருத்தங்க கேட்டிருக்காரு, பஞ்சத்துக்கு நாங்கள் எங்கள் ஊதியத்தை கொடுத்தோம், நீங்கள் என்ன கொடுப்பீர்கள்னு காந்தி கேட்குறாரு. நீங்கள் கொடுத்த அந்த ஊக்கத்தொகைக்கு ஈடாக நாங்கள் எங்கள் ஏழ்மையாக தர முடியும்னு காந்தி கேட்குறாரு. ஆனால் இதோடைய முடிவு என்னவா இருக்குது? அந்த 3.5 மணி நேர உரையாடலுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய அந்த உழைப்பாளர்கள் ஒன்று சொல்கிறாங்க, உங்களால் வேலை இழந்தவன் தான் நான், ஆனால் நான் இந்தியாவில் இருந்திருந்தால் நான் உங்களுக்கு ஆதரவாகத்தான் பேசியிருப்பேன் அப்படின்னு. இந்த மனமாற்றத்தை காந்தி அங்கு சென்றது உண்மையில் ஒரு மன்னிப்பை தான் கேட்டிருக்கிறார். ஆனால் அது வெளிப்படையான மன்னிப்பு அல்ல. ஆனால் அங்கு வெளிப்பட்டது அந்த அத்தனை தொழிலாளர்களிடம் இருந்த குற்ற உணர்ச்சி. இப்போ ஒரு மன்னிப்பு குற்ற உணர்ச்சியாக பரிணமிக்கக்கூடிய இடத்தை எழுதியவர் அல்லது நிகழ்த்தி காட்டியவர் காந்தி. ஆனால் இதற்கு நேர் மாறான ஒரு இடம் இருக்குது. காரணம், இதை புனைவுக்குள்ளே கொண்டு வரும்போது புனைவு எல்லா அம்சங்களையும் ஒரு ஸ்பெக்ட்ரமாக பார்க்கும். ஒரு மன்னிப்புனா வெறும் ஒருத்தன் போய் சாரி கேட்குறது இல்லை மன்னிப்பு. அதற்கு பின்னாக இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள். அதுக்கு நிகராக என்னால் ஒரே ஒரு புனைவை தான் ஞாபகப்படுத்த முடியுது. ஸ்வீடனில் எழுதப்பட்ட ஒரு நாவல், பேர் லாக்கர் குவிஸ்ட் எழுதின பாரபாஸ். இந்த பாரபாஸ் நாவலுடைய முதல் பத்தி, ஒரு கொல்கோத்தா மலையில் 3 சிலுவைகள் இருக்குது. 3 சிலுவைகளில் 3 பேர் அறைந்து வைத்திருக்கிறார்கள். இந்த ஒரு நாயகன் அந்த நடுவில் இருக்க சிலுவையில் ஒரு உயிர் பிரிய காத்துட்ருக்கு. அதை பார்த்துக்கிட்டே இருக்கான். நரேட்டர் இந்த கதையை சொல்கிறார், அவன் பெயர் பாரபாஸ், இதுதான் அவனுடைய கதை அப்படின்ட்டு. இந்த பாரபாஸ் யாருன்னா, இவன் ஒரு அடிப்படையில் ஒரு திருடன். இந்த திருடன் கடைசி நேரத்தில் ஜீசஸை சிலுவையில் அறையணுங்கிறதுக்காக ஒருத்தனை வெளியே அனுப்புப்பான்னு இவனை வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. காரணத்தோடு சிறைக்கு சென்றவன் என்ன காரணம் என்றே தெரியாமல் விடுதலை ஆகிறான். இந்த சிறையில் இருந்தப்போ தான் இந்த பைபிளில் சொல்லப்படக்கூடிய ஜீசஸுடைய அத்தனை அதிசயங்களும் நிகழ்ந்திருக்கு. இவனுக்கு ஜீசஸ்னாலே யாருன்னு தெரியாது. இவனுக்கு ஒன்று தெரியும், இந்த விதிமுறைகள் எப்படி நடக்கும் அந்த அரசாங்கத்தில். உச்சபட்ச தண்டனைங்கிறது சிலுவை தண்டனை, பெருங்குற்றம் செஞ்சவங்களுக்கு கொடுக்கறது. அங்கே என்ன நடக்கும்? குற்றம் சாட்டப்பட்ட அந்த தீங்கிழைத்த திருடனோ கொலைகாரனோ சிலுவையில் அறைவாங்க. அவர்களுடைய நெருங்கிய உறவினர்கள், அம்மா அப்பா இல்லை மனைவி அப்படி இருக்கிறவங்க உட்காந்து அழுவாங்க. பக்கத்தில் சில காவலாளர்கள் உட்காந்துருப்பாங்க. எதுக்குன்னா, உயிர் பிரிஞ்சோன்னா அந்த பாடி எடுக்கிறதுக்காக அந்த காவலாளர்கள் உட்காந்துருப்பாங்க. இவனுக்கு அதிசயம் என்னென்னா, ஏன் இந்த நடுவில் இருக்க மனிதனுக்காக ஊரே அழுவுது, யார் இந்த மனுஷன் அப்படின்னோடனே இவனுக்கு கொஞ்சம் நேரம் அப்படியே நகர்றான். திரும்ப போகணுமே, திரும்ப அவனுடைய இயல்பு வாழ்க்கைக்கு போகலாமே, சிறை வாழ்க்கையை முடிச்சுட்டு. ஆனால் கொஞ்சம் நகரும்போது இவன் பாரபாஸ்ன்னு தெரிஞ்ச உடனே இவனுக்கு ஒரு புது அடையாளம் வருது. அந்த புனிதனுக்காக விடுதலை செய்யப்பட்ட ஒரு திருடன் இந்த பாரபாஸ். இப்போ இவனுக்கு ஒரு புது அடையாளம். இந்த அடையாளத்தை சுமந்துக்கிட்டு இவன் அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக, இப்போ இவனுக்கு ஒரே தேவை இருக்குது, என்னால் தான் அவன் செத்தானா அப்படிங்கிற அவனுக்குள்ளே அந்த கேள்வி உருவாது. நான் எதுவுமே பண்ணலையே, என்ன விடுதலைன்னாங்க, நான் வெளியே வந்தேன், யாரோ ஒருத்தனை சிலுவையில் அரைஞ்சாங்க, இப்போ என்னால் தான் இவனை சிலுவையில் அரைஞ்சாங்களா அந்த கேள்வியோட இவன் அங்கேருந்து பயணப்படுறான். இந்த ஒரே கேள்வியை தான் அவன் சுமந்துக்கிட்டே இருக்கான். ஆனால் இந்த நாவலுடைய மிகச்சிறப்பு என்னென்னா, எந்த ஒரு இடத்துலையும் பாரபாஸுடைய வாயிலிருந்து ஜீசஸுங்கிற சொல் வர்றதே கிடையாது. அவரை தேடுறான், கண்டறிகிறான். அந்த மனிதன் யார்? இவனுக்கு எப்படி அறிமுகப்படுத்துகிறாங்கன்னா, கடவுளின் குமாரன் அறிமுகப்படுத்துகிறார். இவன் ஒன்றே கேட்குறான், கடவுளின் குமாரனை ஏன் சிலுவையில் ஏறணும், கடவுள் அவனை கூடயா காப்பாற்றலை அப்படின்றது. கடவுளின் மகனை கூடயா கடவுள் காப்பாற்றலைன்னு அவன் கேள்வி கேட்குறான். அப்போ கடவுள், ஒரு அரசு நினைத்தால் ஒரு கடவுளையே சிலுவையில் அறைய முடியும்னா அவரை எப்படி நீங்கள் எல்லோரும் கடவுளாக ஏற்றுக்கிறீங்க? இந்த தர்க்கத்தில் சொல்கிறான், நீ நம்ப மாட்டேங்கிற, அவர் அதிசயம் பண்ணிக்கிற, செத்தவனை புழைக்க வச்சிருக்காரு அப்படின்னு. அப்படி நம்ப மாட்டவா, நான் லாசரஸே கூட்டு போய் காட்டுறேன்னு சொல்லிட்டு லாசரஸை சந்திக்க போகிறான். லாசரஸ் தான் இறந்தவுடன் கர்த்தரை அவரை திரும்ப கொண்டுறார். இவர் அவரை பார்த்தவுடன் அந்த விவரணை இருக்குல்ல, இதற்கு அவன் இறந்தே போயிருக்கலாம்ங்கிற மாதிரி இருக்கும் அந்த விவரணை. அவன் இயல்பு வாழ்க்கையில் இல்லை, அவனுடைய நோய் நொடி முடங்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில் லாசரஸ் இருக்கான். ஆனால் இதை உள்ளுணரும் போதும் இவனுக்கு ஒரு கேள்வி இருக்குது, அவன் தான் இறந்துட்டானே, அவனை உயிர்ப்பிக்கிற அதிகாரத்தை யார் கொடுத்தது அப்படின்னு கேட்குறான் இந்த பாரபாஸ். அப்போ இந்த
இவனுடைய கேள்விகள் அடுக்கப்பட்டுக்கிட்டே போகுது. ஆனால் இந்த எல்லா கேள்விகளும் இவனுடைய அடையாளத்தை மட்டும்தான் சீண்டிக்கிட்டே இருக்குது. அப்போ இங்கேருந்து அவன் தப்பிக்க நினைக்கிறான். ஒரு சுரங்கத்தில் போய் வேலை செய்யும்போது அவனுக்கு ஒரு புது நண்பன் கிடைக்கிறான், சஹாக் அப்படின்ட்டு. ஆனால் இந்த சஹாக் இப்போ சஹாக்கால் தான் இந்த உலகம் நிறைந்து இருக்கிறது. ஏன்னா இந்த சஹாக்குக்கு இந்த மதம் தெரியும், கிறித்துவங்கிற மதம் தெரியும், அன்பை போதிக்கிறதுக்கு ஒரு மதம் இருக்குது, அதுக்கு ஒரு தேவகுமாரன் இருந்தார் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். கண்மூடித்தனமாக நம்புகிறான், என்னை இந்த சுரங்கத்திலிருந்து அந்த தேவகுமாரன் காப்பாற்றுவாருன்னு நம்புகிறான். அப்போ இந்த பாரபாஸ் சொல்கிறான், நான் அவனை பார்த்தனே அப்படின்னு. பார்த்தியா, எந்த அதிசயம் பண்ணுறப்ப பார்த்தேன்னு கேட்குறான். இல்லை சிலுவையில் அறையும் போது பார்த்தேன் அப்படின்னு ஒன்று. சிலுவையில் அறையும் போது தான் நீ அவரை பார்க்கணும், அவனோட ஆனால் அந்த நட்பு வளருது. என் கடவுளை கண்ட ஒரு மனிதன் என்னுடைய நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு சூழல் காரணமாக சுரங்கத்திலேருந்து அவங்க வேறு ஒரு அடிமை தொழிலாளர்களாக நகர்றாங்க. பாரபாஸுக்கு தெரியுது தன் திறமையால் நகர்ந்தோம்ட்டு. ஏன்னா பாரபாஸ் ஒரு ரேஷ்னலிஸ்ட், ஒரு பகுத்தறிவாதி, எல்லாவற்றையும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கான். ஆனால் இந்த சஹாக் சொல்கிறான், கடவுளின் கிருபையால் தான் நாம் இந்த சுரங்கத்திலிருந்து வேறு ஒரு முதலாளிக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்ட்டு. ஆனால் இவர்களிடம் அந்த அடிமை முறையில் ஒரு கழுத்தில் ஒரு தகடு வைத்திருக்கிறார்கள். அந்த தகடில் யாருடைய பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் தான் இந்த அடிமைகளின் முதலாளி. அப்போ இந்த தகடுக்கு பின்னாடி அந்த சஹாக் என்ன பண்ணியிருக்கான், அவங்களுக்கு மொழி தெரியல, அது என்ன மொழின்னே தெரில. ஆனால் ஏதோ ஒன்று கிறுக்கி வச்சுருக்காங்க. சஹாக்குக்கும் அந்த மொழி தெரியாது, பாரபாஸ்க்கும் அந்த மொழி தெரியாது. ஆனால் வேற ஒருத்தன் படித்து சொல்கிறான், அந்த தகடுக்கு பின்னாடி எழுதி வைத்திருப்பதன் பெயர் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் இயேசு கிறிஸ்துவுக்கு தான் அடிமையை தவிர எந்த முதலாளிக்கும் அடிமை இல்லைன்னு சஹாக் நம்புகிறான். பாரபாஸுக்கு அவனுக்கு கைவிடப்பட்ட ஒரு மனிதன், சரி என்னோடதையும் போட்டுக்க, நானும் அவன் கூடயே இருக்கேன்னு சொல்லிட்டு பாரபாஸும் போட்டுக்கிறான். ஆனால் இதுக்கான அர்த்தமே தெரியல. அர்த்தமே தெரியாமல் இருக்கிறப்ப வேறு ஒரு சூழ்நிலையில் அரசு அதிகாரிகளால் இவர்கள் பிடிக்கப்படுகிறார்கள். அவர்கள் கேட்குறார்கள், உன்னுடைய இந்த தகட்டின் பின்னால் யார் உனக்கு எழுதுவதற்கான அதிகாரம் கொடுத்தது? நீ அரசின் அடிமைகளே தவிர, அரசின் அடிமைகள் என்றால் அரசு தான் உன் கடவுள், அதைத்தான் நீ கொண்டிருக்க வேண்டும், நீ வேறு ஒருவனை கடவுள் என்று எப்படி நீ பொறித்திருக்க முடியுன்றான். இங்கே பாரபாஸ் என்ன பண்ணுறான்னா, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு அமைதியாக நிற்கிறான். ஆனால் அந்த சஹாக் கண்மூடித்தனமாக நம்புபவன், இல்லை கர்த்தர் தான் என் கடவுள்ன்றாரு, அவனுக்கும் சிலுவை தண்டனை கொடுக்கப்படுகிறது. அந்த சிலுவை தண்டனையையும் பாரபாஸ் வேடிக்கை பார்க்கிறான். 2 சிலுவை தண்டனையை பாரபாஸ் வேடிக்கை பார்ப்பது இந்த நாவலின் மிக மிக முக்கியமான தருணங்கள். ஒன்று, தன்னால் தான் அவர் இறந்தார்னு ஊரே சொல்லுது, அது காரணம் தெரியாமல் அவன் வேடிக்கை பார்த்து அந்த காரணத்தை தேடி அலைகிறான். இன்னொன்று, உற்ற நண்பன், சுரங்கத்தில் கூடவே இருந்த நண்பன், ஆனால் இவன் மறுத்து அவன் ஏற்றதனால் அவன் இறக்கிறான், அதையும் வேடிக்கை. இது துரோகம், அது இன்னும் காரணம் என்றே தெரியாத ஒரு பழி. இந்த 2ஐயும் சுமக்கக்கூடிய பாரபாஸுக்கு வாழ்வியல் சிக்கல் ஒன்று தோணுது. உயிர் வாழணும் என்றால் ஏதாவது ஒரு அமைப்பிற்குள் நாம் ஒண்டிக்கொண்டே இருந்தாக வேண்டும் சொல்லிட்டு கிறித்துவர்களுடைய கலகம் நிகழக்கூடிய காலத்தில் அவர்களோடு இணைந்துக்கிறான். அவர்களோடு சேர்ந்து ரோமாபுரியை எரிக்கிறான். அப்போ எல்லாரோடையும் சேர்ந்து இவனையும் பிடிக்கிறார்கள். அந்த சுழற்சியில் என்னன்னால், இவனுடன் எரித்த எல்லோரும் இவன் யார் என்றே தெரியாது என்று சொல்லிவிடுகிறார்கள். எல்லோராலையும் கைவிடப்பட்டவன், அவன் ஒட்டிக்கொண்ட மதத்தாலேயும் அப்போது கைவிடப்பட்டு அவனை சிலுவையில் அறைகிறார். 3 சிலுவைகள் அந்த நாவலில் வருது. 1950 இந்த நாவலை எழுதியிருக்கார் பேர் லாக்கர்குவெஸ்ட். இந்த நாவல் அவர் ஏன் எழுதணும்? இதுக்கான புள்ளி அவருக்கு எங்கேருந்து கிடச்சிருக்கும்? 2 உலகப் போர்களை பார்த்தவர் பேர் லாக்கர்குவெஸ்ட் அந்த ஸ்வீடனில். அப்போ 2 உலகப் போர்களையும் தங்களை காப்பாற்ற எந்த கடவுளும் வராது என்றிருந்த மக்களின் குரல் தான் அந்த பாரபாஸின் குரல். மக்கள் தான் அந்த பாரபாஸ். காரணம், பாரபாஸ் எல்லாவற்றையும் கேள்வி கேட்டவன், எதையும் கண்மூடித்தனமாக நம்பாதவன், கண்மூடித்தனமாக நம்பப்பட்ட போது கைவிடப்பட்டவன். ஆனால் அவன் கேட்க நினைத்தது மன்னிப்பு. ஆனால் அவனுக்கு அதுக்கான காரணங்கள் கிடைக்கவில்லை. காந்தி சொல்கிறார் இல்லையா, பலவீனமானவர்களால் ஒருபோதும் மன்னிக்க இயலாது என்று, மன்னிப்பு கேட்கவும் இயலாது. அதற்கு உதாரணம் பாரபாஸ். குற்ற உணர்ச்சி வெளிப்படுத்தப்படுவதற்கான வடிவத்தை அடையும் போது அது மன்னிப்பாகிறது. மன்னிப்பு வெளிப்படுத்த இயலாத போது அது குற்ற உணர்ச்சியாக மாற்றம் கொள்கிறது. இந்த 2 உணர்வுகளும் சகோதரத்துவத்தின் அடிநாதமாக அமைகிறது. ஆனால் இந்த 2 உணர்வுகளையும் வெளிப்படுத்துவதற்கு ஏதாவது ஒன்று தடையாக இருக்கணுமே. இதுவும் இல்லை அதுவும் இல்லை, மன்னிப்பும் கேட்க மாட்டேன், குற்ற உணர்ச்சி பட மாட்டேன்னா ஏதாவது ஒன்று தான் காரணமாக இருக்கும். ஒரே உணர்வு தான் நண்பர்களே, வெறுப்பு தான் அந்த உணர்வு. தமிழிலேயே இதை இணைத்து எழுதப்பட்ட ஒரு கதை உண்டு. அதுதான் அசோகமித்திரன் எழுதிய காந்தி. அவருடைய சராசரியான கதைகளிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு கதை காந்தி சிறுகதை. அந்த கதையில் நிறைய கதாபாத்திரங்களே இல்லை. ஒருத்தன் ஒரு டீ கடையில் உட்காந்து பாதி குடித்த காஃபி டம்ளரோடு உட்காந்துருக்கான். அந்த காஃபி முதல் வரியில் ஆரம்பிக்குது, இந்த காஃபி கசப்பானதுன்னு உனக்கு தெரியும், ஆனால் அதில் சக்கரை போடாமல் குடித்து பழகினவன், அந்த சுவைக்கு பழகிட்டவன்.
அப்போ சொல்கிறான், உண்மை கசப்பானதுன்னு பலர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்ட்டு. அப்போ இந்த கசப்பை எப்படி உணர்றது? அன்றைக்கி தான் கசக்குது அவனுக்கு அந்த காஃபி. இப்போ ஆடை கட்ட ஆரம்பிச்சிருச்சு, சிந்திச்சிட்டே இருக்கான், அந்த காஃபியில் பாதியில் ஆடை கட்டிகிட்டு இருக்கு. அப்போ அவனுடைய நண்பனை பற்றி சொல்கிறான், என்னை பற்றி அவதூறாக பரப்பிட்டு இருக்கான் ஒரு நண்பன், ஆனால் அவனுடைய 6 உயிர் நண்பன். இப்போ ஏன் இவன் அவதூறாக பரப்பிட்டு இருக்கான்னு ஒரு வரி வருது, அவன் பரப்பும் அவதூறில் எனக்கு சங்கடமே இல்லை, அதை அவன் பரப்புகிறான் என்பது தான் எனக்கு சங்கடம் இருக்குது, ஏன்னா அவன் என் நண்பனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டிஸ்ட்ராக்ஷன்ஸ், அந்த கடைக்கு யாரோ 4 பேர் வராங்க, அவங்க அதோ வேலைக்கு போயிடுறாங்க. போன உடனே எதிரில் இருக்க கடையை பார்க்குறான். இவன் உட்காந்துருக்கிறது சொல்லலை, ஏன்னா எதிரில் இருக்க கடை அசைவ ஹோட்டல்னு சொல்கிறாரு ஆசிரியர். அப்போ இவன் உட்காந்துருக்கிறது சைவ ஹோட்டல். அசைவ ஹோட்டலில் காந்தி புகைப்படம் இருக்குது. இதை நேரடியாக சொல்லலாம். அவர் என்ன சொல்கிறாரு, தேவையில்லை என்றாலும் அந்த இடத்தில் ஒரு காந்தி புன்னகைத்து கொண்டிருந்தார், தேவையில்லாத இடத்தில் கூட அந்த காந்தியின் புகைப்படத்தில் புன்னகைத்து கொண்டிருந்தார்னு ஒரு வரி வருது. இது சொல்லிவிட்டு இந்த விரிசல், அவனுக்கும் நண்பனுக்குமான விரிசல் காந்திக்கிட்டேருந்து தான் ஆரம்பிக்குது. இவன் காந்தி அபிமானி, அவன் நண்பனுக்கு காந்தினாலே பிடிக்காது, காந்தி ஒரு தேச துரோகி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள். அப்போ இவன் இந்த உரையாடலும் முழுமை பெறலை கதையில். ஆனால் அந்த உரையாடலில் இவனுக்கு இருக்கிறது சந்தேகம், நண்பனுக்கு இருக்கிறது தீர்மானம். ஏன்னா அது வெறுப்பு தீர்மானமாக இருக்கும், சந்தேகம் மட்டும்தான் வளர்ந்துக்கிட்டே, தீர்மானமாக இருக்காது. அப்போ இவன் கேட்குறான், நீ இவ்வளோ வெறுப்பை சுமக்கிறீ, எதை நம்பி நீ இந்த வெறுப்பை சுமந்துட்டுருக்க அப்படின்னு கேட்குறப்ப அவன் சொல்கிறான், நான் ஒரு புத்தகம் பேர் சொல்கிறான், ஆர்பி டட் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த எழுத்தாளர் எழுதி இன்றைய இந்தியா அப்படிங்கிற புத்தகத்தை படிச்சுப்பார். காந்தி பண்ண எல்லா தவறுகளுமே அதில் எழுதப்பட்டிருக்கு, அவருடைய கடிதங்களும் அதில் பதிப்பிச்சிருக்காங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், நான் தீர்மானமாக இருக்கேன் அப்படின்னு. இவன் சொல்கிறான், ஒரு புக்கு போதுமா அந்த காந்தியை பற்றி புரிஞ்சிக்க அப்படின்ட்டு. இது அவனுக்கான நண்பனிடம் காந்தி குறித்து கேட்கப்பட்ட கேள்வி அல்ல, என்னை பற்றி நீ அவதூறு பரப்புகிறாயா, அதுக்கு காந்தி என்ற ஒற்றை கருத்து உனக்கு போதுமா அப்படிங்கிறது. ஆனால் இது வெறும் இந்த காந்தியை ஒரு உரையாடலோடு மட்டும் அவர் சேர்க்கலை. அந்த டீயில் வந்து ஒரு உட்காருது, அந்த காஃபியில் வந்து ஒரு உட்காருது, சட்டுன்னு விலைக்கு விட்டுறாரு. விலைக்கு விட்டுறணும்னு யோசிக்கிறான், நானும் குடிக்க போகிறதில்ல, சாக்கடையில் தான் கொட்ட போகிறேன், அதுக்கு அந்த குடிச்சிட்டு போகலாமே, அதோட வாழ்நாள் ஒரு 20 நாள் இருக்குமா, 20 நாள் அது குடிக்க போகிற அது ஒரு சொட்டுக்கும் கீழான விஷயம் எவ்வளோ பெரிய பங்கு, அதுக்கு கூட நான் வாய்ப்பு தரலையே, இதைத்தான் காந்தி பண்ணிகிட்டு இருந்தாரா அப்படின்னு அடுத்த ஒரு வரி. அப்போ இந்த வெறுப்பில் இருக்கக்கூடிய பல லேயர்ஸ் அந்த ஒரு சிறுகதையில், அதிலும் குறிப்பாக காந்தியை வைத்து, ஏன்னா காந்தியை தவிர இந்திய சமூகத்தில் வெறுப்பை பேசுவதற்கான இடமே கிடையாது. இன்றைக்கு எத்தனை பேர் காந்தியின் விருப்ப அபிமானிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் காந்தியை வெறுப்பதிலும் தொடங்கியவர்களாக தான் இருப்பாங்க. காந்தியை வெறுப்பதற்கு ஒரு காரணம் தெரியுங்கள், காந்தியை பிடிப்பதற்கான 1000 காரணங்கள் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். சித்ரா பாலசுப்ரமணியம் தன்னுடைய உரையில் ஒரு இடத்துல சொல்கிறாங்க, இந்திய சமூகத்தில் ஒரு புனைவு எழுதுவதற்கு ஆதாரமாக ராமாயணமும் மகாபாரதமும் இருக்கிறதுன்னு அதற்கு அடுத்தபடியாக காந்தி தான் இருக்கிறார்ன்றாங்க. காரணம், காந்தியில் இருக்கக்கூடிய இந்த உணர்வு சார் சிக்கல்கள், சமூகத்திலிருந்து தனி மனிதனுக்கு வந்தவர் அல்ல காந்தி, தனி மனித மாற்றத்திலிருந்து சமூகம் நோக்கி அனைவரையும் தள்ளியவர். அந்த இடத்தில் முக்கிய பங்காற்றக்கூடிய 2 அம்சங்கள் தான் மன்னிப்பும் குற்ற உணர்வும். இதற்கு சமகாலத்திலும் ஒரு கதை இருக்கிறது. சுனில் கிருஷ்ணன் எழுதிய ஆரோகணம்னு ஒரு சிறுகதை. இந்த ஆரோகணம் சிறுகதை அவர் இறந்த பிறகு தான் ஆரம்பிக்குது அந்த கதை. அவர் மேல் அந்த கடைசி தோட்டா முடிஞ்ச உடனே அவரை மேலுலகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. மகாபாரதத்தை போலவே அவர் கூட ஒரு நாய் வருது. அதில் அந்த மேலுலகத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய விவரணைகள் எல்லாம் வருது. எல்லாமே சுத்தமாக இருக்குது. அங்கே தான் காந்திக்கு சந்தேகம் வருது, இன்னும் எல்லாமே சுத்தமாக இருக்குது, அங்கே எனக்கு என்ன வேலை அப்படின்னு. ஏன்னா அசோகமித்திரனோட கதையிலையும் சொல்கிறாரு, அலையாத இடங்களுக்கெல்லாம் சென்று அறிவுரை வழங்கியவர் காந்தின்றார். அந்த ஹோட்டல் அவரே ஒரு விளக்கம் சொல்லிட்டு அடுத்த வரி அந்த ஹோட்டலில் புகைப்படுத்த சொல்கிறவர். ஏன்னா காந்தியுடைய கடைசி காலகட்டத்தை படிக்கிற எல்லாருக்கும் தெரியும், அவருடைய குரலை யாருமே கேட்கல, ஆனால் அவர் பேசிக்கிட்டே இருப்பார், பேசுவதை நிறுத்தவே இல்லை. காரணம், அவருக்கு தெரியும், ஒரு உண்மையை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். முன்ன சொன்னார் இல்லையா, தேவி பாரதி நடராஜ மகாராஜ் நாவல், அந்த நாவலில் ஒரு 4-5 வரி நாவல் முழுக்க 50-60 தடவை வந்துக்கிட்டே இருக்கும். காரணம், அது வரலாறு. உண்மையான வரலாற்றை திரும்ப திரும்ப ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்கணும். சொல்ல தவறிய பட்சத்தில் அதை திரித்து பேசுவதற்கான 1000 குரல்கள் அங்கே உருவாகிட்டே இருக்கும். அதை நடைமுறையில் வாழ்ந்தவர் காந்தி. அப்போ இந்த காந்தி மேலுலகத்துக்கு போயிட்டு அங்கே ஒருத்தர் கேட்குறான், நீங்கள் தான் வாழ்கிற காலம் ஃபுல்லாக நல்லது பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு சொர்க்கத்தில் இடம் இருக்குது அப்படின்னு ஒன்று. சொர்க்கத்தில் என்ன இருக்குன்னு அவர் கேட்குறாரு. அங்கே சௌகரியமான ஒரு வாழ்க்கை என்னென்னா, அப்போ நரகத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு ஒன்று. அவங்க அதை சொல்கிறாங்க, நரகத்தில் என்ன இருக்கும், மனிதர்கள் இழிவென கருதக்கூடிய அத்தனை பணிகளும் செய்பவர்கள் அங்கே இருப்பான், அப்போ என் இடம் அங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி அங்கே கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு சாதாரண கதை இங்கு முடிந்தாலே போதுமானது. ஆனால் சுனில் கிருஷ்ணன் அதை எங்கு முடித்திருப்பார் என்றால், நரகத்தில் அவர் பார்க்கக்கூடிய அத்தனை மனிதருமே காந்தி தான். நரகத்தில் காந்திக்கு நடுவில் இந்த ஒரிஜினல் காந்தி அங்கே போயிருப்பார். அந்த காந்தி மலமல்லி கொண்டிருப்பார்கள், இல்லது
மனிதர்கள் அந்த காலகட்டத்திலும் இந்த காலகட்டத்திலும் எவையெல்லாம் இழிவான செயல்கள் என்று கருதுகிறார்களோ அதை எல்லாவற்றையும் அங்கு இருக்கக்கூடிய காந்திகள் செய்து கொண்டிருப்பார்கள். அப்போ காந்திங்கிறது ஒரு பெயரிலிருந்து விலகி ஒரு கருத்தியலாக உருமாறக்கூடிய இடத்தில் அது நகருது. ஆனால் இந்த முன்பே சொன்னது போல 2 விஷயங்களை தான் காந்தி மீண்டும் மீண்டும் எழுத்தின் வழியாகவும் செயலின் வழியாகவும் சொல்லிக்கொண்டே இருந்தார் எனக்கு தோணுது. குற்ற உணர்ச்சி சகோதரத்துவத்திற்கான முதற்படியாகவும் மன்னிப்பு தனி மனித விடுதலைக்கான முதற்படியாகவும் அமைகிறது என்பதை காந்தி எல்லா இடங்களிலும் சொல்லிகிட்டு இருக்கார். காணும் மனிதர்கள் எல்லாம் எடுத்துக்கொண்ட விஷயங்கள் எல்லாத்துலேயும் அவர் சொல்லிகிட்டு இருந்தார். இந்த நாவலில் மார்ட்டின் கதாபாத்திரத்தில் இந்த 2 சாயல்களையும் கொண்டு வரத்துக்கான என்னுடைய சிறு முயற்சி தான். அது எந்த அளவு வந்திருக்குங்கிறது இங்கு பேசிய உரையாளர்கள், இனி வாசக்கூடிய வாசகர்கள் இவர்களுடைய பார்வையில் அது இன்னும் விரிவடையலாம், தேங்கி போகலாம். ஆனால் அது நிச்சயம் உரையாடலாக மாறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த நாளில் மீண்டும் வருகை தந்த அனைவருக்கும், குறிப்பாக ஸ்ருதி டிவி என்னுடைய அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வந்திருந்த அனைவருக்கும், பேசிய அனைத்து எழுத்தாளர்களுக்கும் நன்றிகள். ஸ்ருதி டிவிக்கும் நன்றி. Mamá Santa.